வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசுடைய முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்றான மகளிர் உரிமை தொகை குறித்து தற்போது மிக முக்கியமான அப்டேட் வெளியாகி உள்ளது. அதாவது எலிஜிபிளான பெண்களில் சிலருக்கு இன்னும் மாதம் ரூபாய் 1000 பேங்க் அக்கவுண்டில் வராத நிலை இருந்ததால் கவர்மெண்ட் தற்போது புதிய அப்பையல் கிரீவன்ஸ் ஆப்ஷனை கொடுத்துள்ளது. அதாவது இந்த புதிய வாய்ப்பு மூலம் தகுதி இருந்தும் தொகை வராத பெண்கள் மீண்டும் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். எப்படி மேல்முறையீடு செய்வது என்பதை பார்க்கலாம் வாருங்கள். அதாவது உங்கள் வீட்டின் அருகில் உள்ள சேவை அல்லது சிஎஸ்சி சென்டருக்கு நேரடியாகவே சென்று அப்ளை செய்து பயன்பெறலாம். அல்லது அபிஷியல் வெப்சைட்டில் கிரீவன்ஸ் ஆப்ஷன் மூலம் அப்ளை செய்யலாம். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னவென்றால் ஆதார் கார்டு, பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், ஃபேமிலி கார்டு டீடைல்ஸ், ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் இவை அனைத்தும் தேவைப்படும். முக்கிய குறிப்பாக ஆல்ரெடி அப்ளை செய்தவர்களுக்கு மட்டும் அப்பையல் ஆப்ஷன் பொருந்தும். புதிதாக விண்ணப்பம் செய்யும் நியூ அப்ளிகேஷனாக இருந்தால் அப்ளை செய்ய முடியாது. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்ததாக மகளிர் தொகை இவர்களுக்கு வராது என்று அரசு அதிரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் ஆகஸ்ட் மாதத்துக்கான ரூபாய் 1000 தவணை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் ஆகஸ்ட் 15 நேரடியாக வரவு வைக்கப்பட்டு உள்ளது. ஆனால் நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாத கணக்குகள் மற்றும் கேஒய்சி விவரங்கள் புதுப்பிக்கப்படாத கணக்குகளில் பணம் வரவு வைக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகள் செயல்பாட்டில் இருப்பது மிகவும் அவசியம். குறிப்பாக நீண்ட காலமாக எந்த பரிவர்த்தனையும் நடைபெறாத பழைய கணக்குகள் அல்லது வங்கி பதிவுகளில் கேஒய்சி விவரங்கள் முழுமையாக புதுப்பிக்கப்படாத கணக்குகளுக்கு அரசு அனுப்பும் தொகை சென்றடைவதில் சிக்கல் ஏற்படலாம். அதேபோல குடும்ப அட்டை மற்றும் வங்கி கணக்கு விவரங்களுக்கு இடையே பெயர், முகவரி உள்ளிட்ட தகவல்களில் வேறுபாடு இருந்தாலும் பண பரிமாற்றம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. இதனால் பயனாளிகள் தங்களது ஆவணங்களில் உள்ள விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை முன்கூட்டியே சரிபார்த்துக் கொள்வது முக்கியம். எனவே ஆகஸ்ட் மாத தவணை தடையின்றி வாங்கிய அனைவரும் இனி வரும் மாதங்களிலும் இந்த உரிமை தொகை கிடைக்க வேண்டும் என்றால் வங்கி கணக்கு கேஒய்சி விவரங்கள் சரியாக புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உடனடியாக உறுதி செய்து கொள்வது அவசியம். இந்த உரிமை தொகை திட்டத்தின் கீழ் நீங்கள் பயனாளியாக இருந்து இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான தொகை உங்களுக்கு வரவில்லை என்றால் நேரடியாக வங்கிக்கு சென்று உங்களுடைய கேஒய்சி விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதேபோல கணக்கு செயல்பாட்டில் உள்ளதா, குடும்ப அட்டை மற்றும் வங்கி பதிவுகளில் உள்ள பெயர் உள்ளிட்ட விவரங்கள் ஒன்றாக உள்ளதா என்பதையும் பயனாளிகள் சரிபார்க்க வேண்டும். இதன் மூலம் மகளிர் உரிமை தொகை பணம் வரவு வைப்பதில் ஏற்படக்கூடிய தேவையற்ற தாமதங்களை உங்களால் எளிதில் தவிர்க்க முடியும். அடுத்ததாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 ஆகிறது என்று பரவி வரும் தகவலின் உண்மைத்தன்மை குறித்து தமிழக அரசு ஒரு முக்கிய அப்டேட்டை வெளியிட்டு உள்ளது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருகின்றன. இத்தகவலானது தவறானது. இவ்வாறான எந்த ஒரு அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசு தற்போது வரை வெளியிடவே இல்லை. தமிழ்நாட்டில் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யும் வகையிலும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்திலும் முந்தைய திமுக அரசாங்கத்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023 ஆண்டு செப்டம்பர் 15 தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேகா தரப்பில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டு இருந்தது. தேர்தல் வாக்குறுதிகளின்படி புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் தேவைப்படுவதாக அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டதுடன் வழக்கம் போல ரூபாய் 1000 தொகை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில்தான் இந்த மாதம் ஆகஸ்ட் 15 முதல் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்றும் அதை பெற கட்டாயம் கேஒய்சி புதுப்பிக்க வேண்டும் என்றும் பல்வேறு தகவல்கள் பரவி வருகிறது. அதாவது
தமிழக அரசுடைய ஆய்வில் வைரலாகும் தகவல் தவறானது என்றும் அவ்வாறான எந்த ஒரு அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசு வெளியிடவில்லை என்றும் தெரியவந்தது. சமூக வலைதளங்களில் பரவி வரும் இந்த செய்திகள் குறித்து ஆராய்ந்ததில் இது முற்றிலும் அடிப்படையற்ற வதந்தி என்பது தெரியவந்து உள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் ஜூலை 27, 2026 அன்று வெளிவந்த செய்தியின்படி அமைச்சர் செங்கோட்டையன் கூறியதாவது: தமிழகம் 13 லட்சம் கோடியே 32 லட்சம் ரூபாய் கடனில் உள்ளது. இவற்றை சரி செய்ய கால அவகாசம் தேவைப்படுகிறது. முந்தைய திமுக அரசு தங்களது வாக்குறுதியான ரூபாய் 1000 தொகையை உடனடியாக வழங்காமல் 2.5 ஆண்டுகள் கழித்துதான் வழங்கியது என்பதை சுட்டிக்காட்டிய அவர், எங்களை மட்டும் ஏன் இப்போதே கேட்கிறீர்கள் என்றார். இதன் மூலம் ரூபாய் 2500 அறிவிப்பு வெளியாவது சந்தேகம்தான் என்கின்றனர் விவரம் தெரிந்தவர்கள். அதேபோல இது குறித்த அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசு தற்போதைய நிலையில் வெளியிடவே இல்லை. இதேபோல் தி இந்து ஆங்கில நாளிதழ் மே 14, 2026 அன்று வெளியான செய்தியிலும் புதிய அரசு பொறுப்பேற்ற பின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முறைப்படுத்தவும் மறுசீரமைக்கவும் சிறிது அவகாசம் தேவைப்படுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதே தவிர ஆகஸ்ட் 15 ரூபாய் 2500 வழங்கப்படும் என்றோ அல்லது KYC செய்ய வேண்டும் என்றோ எந்த ஒரு அரசாணையும் பிறப்பிக்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டு உள்ளது. இது தவிர இந்த உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 80 லட்சம் பெண்களுக்கு உதவித்தொகை வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது என்ற தகவல் பரவி வருகிறது. தமிழ்நாட்டில் 80 லட்சம் பெண்களுக்கு மகளிர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டதாக தகவல் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் 80 லட்சம் பெண்களுக்கு மகளிர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டதாக தகவல் ஒன்று பரவியதை தொடர்ந்து இந்த தகவல் குறித்து தேடினோம். அத்தேடலில் தமிழக அரசு தரப்பில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 80 லட்சம் பெண்களை நீக்குவதாகவோ அல்லது புதிய பயனாளிகளை சேர்க்க தடை விதிப்பதாகவோ எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அல்லது அரசாணையும் வெளியிடப்படவே இல்லை என்று அறிய முடிந்தது. இதையடுத்து வைரலாகும் இந்த தகவலின் பின்னணி குறித்து தேடிய போது புதிய பயனாளிகள் சேர முடியாது, மகளிர் உதவித்தொகை திட்டத்தில் 80 லட்சம் பெண்கள் அதிரடி நீக்கம் என்று தலைப்பிடப்பட்டு ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருந்ததை காண முடிந்தது. அச்செய்தியை முழுமையாக படித்து ஆராய்ந்தபோது அது தமிழ்நாட்டை பற்றிய செய்தி அல்ல என்பது உறுதியானது. மகாராஷ்டிராவில் முக்கிய மந்திரி மாஜி லட்கி பகின் யோஜனா எனும் பெயரில் வழங்கி வந்த மகளிர் உதவித்தொகை திட்டத்திலிருந்து 80 லட்சம் பெண்கள் நீக்கப்பட்டதாக அச்செய்தியில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டு இருந்தது. தொடர்ந்து தேடுகையில் ஒரு சில பிரபலமான ஊடகங்களிலும் இந்த தகவல் குறித்து செய்தி வெளியிடப்பட்டிருப்பதை காண முடிந்தது. இவற்றின் அடிப்படையில் பார்க்கையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சிலர் தவறாக புரிந்து கொண்டோ அல்லது திட்டமிட்டோ தமிழ்நாட்டில் நடந்தது போல திரித்து சமூக வலைதளங்களில் பரப்பி உள்ளனர் என்பது தெளிவாக தெரிய வந்தது. அதனால் சமூக வலைதளங்களில் தவறாக பரப்பப்படும் தகவல்களை நம்ப வேண்டாம். தமிழக அரசு சொன்னபடி கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டாலும் அனைத்து மகளிரும் தகுதி இருந்தால் கட்டாயம் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறுவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. நமது தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி அதிகரிக்கும் விலைவாசி காரணமாக இந்த 1000 ரூபாய் போதவில்லை என்ற கருத்து முன்வைக்கப்பட்டு உள்ளதால் அதிவிரைவில் மகளிருக்கான உரிமை தொகை ரூபாய் 1000 ரூபாய் 2500 உயர்த்தப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. 2500 என்று இல்லாமல் இருந்தாலும் 1000 1500 படிப்படியாக உயர்த்தி வழங்குவார் என்று கோட்டை வட்டாரங்களில் பேசிக்கொண்டு இருக்கின்றனர். எது எப்படியோ உரிமை தொகை உயர்த்தப்படுவது குறித்த தகவல் ஏதேனும் கிடைத்தால் உடனடியாக நமது இந்த பேஜில் பதிவிடப்படும். மறக்காம நம்மளுடைய இந்த பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.